மறுபடியும் ஒரு சிறுசத்துவ வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றையான் செய்தி பிரைஸ் த வேர்ட், யாக்கோபு 1 அதிகாரத்தின் ஒரு அப்ளிகேஷன். வார்த்தையை படித்தோம், அதை பிரைஸ் த வேர்ட் என்று போட்டிருக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டு நாங்கள் அதில் பார்த்தோம். 1 அதிகாரத்தில் 2-3 வசனம், அதான் இந்த தீம் வாஸ். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இன்றைக்கு நீங்களும் சோதனைகள் உடலில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், உறவுகளால் இருக்கலாம், பிள்ளைகளோட படிப்பில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், பலவிதமான சோதனைகள். இவங்க சிதறடிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் யூதேயா சமாரியால போன பொழுது பல சோதனைகள். அதில் அகப்படும் பொழுது இந்த யாக்கோபு என்ன சொல்றார்? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. அப்ப சோதனைகள் வரும் பொழுது அது விசுவாசம். விசுவாசம் யாரில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர், லார்ட் ஜீசஸ், ஜீசஸ் இஸ் லார்ட். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறார். அதை நாங்க விசுவாசிக்கிறோம். அவர் எங்களையும் ஆளுகை செய்ய நாங்க விடணும். அடுத்ததாக ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். கிரைஸ்ட் anointed one. He is the one who anointed to save us. எங்களோட சோதனைகள், எங்களோட பிரச்சனைகள் இருந்து எங்களை விடுவிக்க அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்ப என்னதான் நடந்தாலும் அவர் இரட்சகர். எந்த பிரச்சனைக்கும் அவருக்கு பதில் இருக்குது. அவர் ஆண்டவர். அவர் என்ன ஆளுகை செய்ய விடணும். அதுல தானே நாங்க சொன்னோம், ஆட்சி, காட்சி, சாட்சி. நீங்க ஆட்சிக்கு இடம் கொடுத்தா தான் பரலோராஜ்யத்தின் காட்சியை காண்பீர்கள். காட்சியை காணும் பொழுது சாட்சி இருக்கும். இப்போ உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. இப்போ பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது நாங்க பார்த்தோம், எங்களுடைய இந்த விசுவாசம் பரீட்சை செய்யப்படுது. இப்போ அது பார்த்தோம், அந்த கிரேக்க சொல்லு டொக்கிமியோன் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் அ டெஸ்ட் டு ரிஃபைன் அவர் ஃபெய்த் அண்ட் ப்ரூவ் அவர் ஃபெய்த். நிரூபிக்கிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும். அப்ப பரீட்சையானது என்ன செய்யுமா? பொறுமையை உண்டாக்கும். அதான் அந்த ஹூப்பமோனே அல்ல ஹூப்பமேனோ. சோதனைகள் வரும்பொழுது ஒரு சுரங்கத்துக்குள்ளால, ஒரு இருளான சுரங்கத்துக்குள்ளால போறீங்க. அப்ப நீங்க பொறுமையா இருந்து அந்த சுரங்கத்தால போய் முடிக்கணும். அப்ப இந்த விதமாக என்னதான் சுரங்கத்துக்குள்ள நாங்க போக வேண்டி வந்தாலும் அவர் இரட்சகர். அவர் என்ன விடுவிப்பார். அவர் இந்த பிரயாணத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் ஆண்டவர். அவர் என்னை ஆளுகை செய்கிறார். அப்ப நான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படி நாங்க சுரங்கத்தால போகும் பொழுது எங்களுக்கு இந்த ஹூப்பமோனே உருவாகுது. அதனாலதான் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆகவே அன்பானவர்களே, நீங்களும் என்ன சோதனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கூடாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியக்க நீங்க சந்தோஷப்படலாம். இப்படி சொல்லித்தான் கொண்டாந்து முடிக்க சொல்றார் 12ஆம் வசனத்துல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த ஹூப்பமேனோ அது நீங்க சுரங்கத்தால போய்க்க அந்த கொடி செடியில நிலைத்திருக்கிற மாதிரி நீங்கள் ஆண்டவரோட இருக்கிற உறவுல நிலைத்திருந்து அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது நீங்க அதை சகிக்கிறீங்க. சுரங்கம் முடியும் மட்டும். அவன் பாக்கியவான் என்று சொல்ற. ஏன் பாக்கியவானா? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, டோக்கிமோஸ், அது ப்ரூவ்ட். இவன் உண்மையான ஊழியக்காரன், உத்தமமான ஊழியக்காரன். அப்படி விளங்கின பின்பு என்ன நடக்கும்? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். இது நாங்க பார்த்தோம். இந்த ஜீவன் என்றது அழகாக தமிழ்ல சொல்லுது. அது அந்த உறவு. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்த பொழுது பரிசுத்த தெய்வத்தோடு எங்களுக்கு ஒரு உறவு. ஆனா இது ஜீவ கிரீடம் என்றது ஸ்டெஃபானோஸ்.
அது ஒரு கிரவுனை குறிக்குது, ஒரு ஒரு எக்ஸால்டட் ரேங்க். அப்ப நாங்க மரித்து உயிர்த்தெழுந்து இயேசுவின் நியாயாசன தண்டையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு மகுடங்கள் இருக்கு, கிரவுன்ஸ் இருக்குது. ஆனா அது இறப்புக்கு பிறகு நடக்கிறது மாத்திரமில்லை, இறப்புக்கு முதலே நாங்க பார்த்தோம், ஒரு நோ ஸ்டார் சோல்ஜரா இருக்க போறீங்களா, இல்ல 3 ஸ்டார் ஜெனரல், 4 ஸ்டார் ஜெனரல், 5 ஸ்டார் ஜெனரல். ஏன்னா அந்த அந்த ஜீவன்ல நாங்க வளர்றோம். அப்ப ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த பெறுவான் என்றது லம்பானோ, நீங்களே அதை எடுத்துக்கொள்றீங்கள். இந்த விதமாக பொறுமையாக சுரங்கக்குள்ளால போய் இயேசு ஆண்டவர், இயேசு ரட்சகர் அப்படிக்க ஒரு நல்ல காரியம். சரியா? இப்ப அங்க 19லேருந்து 21 பார்த்தோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, அங்கு சத்திய வசனத்தால எங்களை ஜெனிப்பித்தார். அப்ப அப்ப நாங்க கேட்கிறதுக்கு தீவிரமாய், அந்த வசனத்தை கேட்கிறதுக்கு தீவிரமாய், பேசுகிறதுக்கு எங்களோட அறவுற விளக்கங்களோட கணக்க பேசுகிறதுக்கு பொறுமையாய், கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவன். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. வார்த்தையோட போய் சண்டை பிடிச்சு வேலை இல்லை. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், அங்க இங்கிலீஷ்ல சொல்லுது மோரல் ஃபில்த். உண்மையா நாங்க மோரல் ஃபில்த் என்று சொன்னா பாலியல் இச்சைகளும் ட்ரக்ஸ் பாவிக்கிறதும் மாத்திரம் இல்லை, வார்த்தைக்கு புறம்பான எத்தனையோ காரியங்களை உலகத்துல வாழ்ந்து அதை நாங்க எடுத்து, அது உண்மையா ஒரு ஃபில்த். அப்ப இன்றைக்கு சில எங்கட சிந்தனைகள் எல்லாம் ஒரு அழுக்கு, கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையும் உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்தா அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாததால அது அந்த கேன்சர் செல்ஸ் எல்லா செல்ஸையும் அழிச்சிட்டு வரும். அதனாலதான் விரைவில் அவர் சாவார். இப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லி, ஒரு எங்களோட போன் மேரோக்குள்ளே இருக்கிற செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அது நல்லா ஒயிட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வந்த கேன்சர் செல்ஸை சண்டை பிடிக்கும் நல்ல. இன்னும் ஹீமோகுளோபின் அந்த ரெட் செல்ஸை உடம்பு பூராய் கொண்டு போகும். அப்போ அதெல்லாம் அந்த போன் மேரோவில் இருக்கிற எலும்புக்கு நடுவில் இருக்கிற அதில் அந்த செல்ஸ் உருவாகுது. அப்போ அதை இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து, அல்லது உங்களோட உடம்புலேயே நல்லா இருக்கிற ஒரு இடத்துல எடுத்து கொண்டே நாட்டும் பொழுது அது சுத்திகரிக்கும். அது செத்து போகிற கேன்சர் செல்ஸை உருவாக்கும். அந்த மாதிரி நாங்களும் இந்த உலகத்தில் வாழைக்க எத்தனையோ அழுக்குகள், பிழையான சிந்தனைகள், அரண்கள் எங்களுக்குள்ள வந்துட்டு, ஆனா அந்த சத்திய வசனத்தை எடுத்து ஆவியானவர் நாட்டுகிறார் எங்களுக்குள்ள. அவர் அந்த சர்ஜரியை செய்கிறார். அதை ஆனா நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்து போடுற நேரம் சில வேளையில உடம்பு அதை ஏற்க விடாது. அந்த மாதிரி நாங்களும் அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். 25ஆம் வசனத்துல சொல்லுறார், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். இது நியாய பிரமாணம் இல்லை, ஆவியின் பிரமாணம் தான் பூரணமான பிரமாணம். வார்த்தையில இருந்து ஆவியானவர் பேசுறார், அதை உற்று பார்க்கணும். இப்ப இந்த அழுக்குகள் நீங்கணுமாக இருந்தா, நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுது இன்டென்ஷனல், who looks intently into the perfect law. எந்த வசனத்தை எடுத்து போட்டா இந்த அழுக்குகள் நீங்கும். அதிலே நிலைத்திருக்கிறவனே, அது பெராமெனோன்னு சொன்னா யூ ஸ்டே நியர் ஆல்வேஸ், எப்பயும் அந்த ஆவியானவருக்கு கிட்டே இருந்து தொடர்ந்து என்ற ஒவ்வொரு குப்பைக்கும் வசனத்தை நாட்டும் பொழுது கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். இப்ப நாங்க இப்படி வார்த்தையால சுத்தம் செய்யும் பொழுது நாங்க பாக்கியவான்களாய் மாறுவோம்.
சரி, இப்ப இயேசுண்ட வாழ்க்கையிலேருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு அவர் ஞானஸ்நானம் எடுத்து பரத்திலே இருந்த ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி 3ஆம் அதிகாரம் முடிவில் அது நடக்குது. 4ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நாங்க பார்த்தோம், சோதிக்கிறது தேவன் அல்ல, ஆனா அனுமதிக்கிறார் தேவன். பிசாசும் எங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளும் துட்குணங்களும் தான் இந்த சோதனையை கொண்டது. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசுவுக்குள்ள அழுக்குகளும் துட்குணங்களும் இருக்கையில், ஆனா மாம்ச பலவீனங்கள் இருந்தது. நடக்கிற நேரத்துல களைச்சு போனார், தாகம் உண்டாகும், இந்த இடத்துல பசி உண்டாது. அந்த நேரத்துல சாத்தான் பார்க்கிறான், ஓ இவர்கிட்ட பசியை பார்த்து நாங்க இவரை விழுத்தலாமோ என்றுட்டு, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால், அங்க கேட்டது ஞானஸ்நானத்துல, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போ இன்றைக்கும் அன்பானவர்களே, உங்களோட சோதனைகள்ல, அது குடும்பத்திலேயா, வேலையிலையா, பிள்ளைகள ஸ்கூல்லையா, ஊழியத்திலையா, சமுதாயத்திலையா, அவன் வந்து அவனுக்கு தெரியும் என்ன எங்களுக்கு பசியா இருக்கிறோமா, தாகமா இருக்கிறோமா, அல்லது என்ன இச்சைகள் எங்களுக்குள்ள இருக்குது, என்ன பிழையான சிந்தனைகள் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். அவன் வந்து அந்த லைன்ல சோதிப்பான். நீர் தேவன் உண்மையா தேவண்ட குமாரன்டா, அதுல கேட்டது உண்மையண்டா, நீர் பசியா இருக்கிறீர், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த நேரத்துல கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம், இயேசு என்னென்று சோதனையை மேற்கொண்டார். அப்ப நாங்களும் மேற்கொண்டு சுரங்கத்தால போய் முடியலாம். இதுக்குத்தான் சொல்றோம், பிரைஸ் த வேர்ட். இது நீங்க லேசாக பிரைஸ் த வேர்டுன்னா நாங்க சொல்லுவோம், ஒரு ப்ராடக்டை பிரைஸ் பண்ணுங்க. இது வேர்ட், அந்த வேர்டு எவ்வளவு வல்லமை உள்ளது. அப்ப நாங்க என்ன செய்யணுமா இருந்தா, we must peruse the word. இப்ப எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பைபிள் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் மாதிரி ஒரு பைபிள் அக்கவுண்ட் இருக்குது. லோகோஸ் வந்து இந்த சத்தியங்கள், கடவுளுடைய சிந்தனைகள், கடவுளுடைய திட்டங்கள், கடவுளுடைய சித்தங்கள், இதில் இயேசுதான் கடவுளுடைய திட்டம், அதை டிபெண்ட் பண்றார். பெருஸ் என்று சொன்னா கவனமாக அதை ரிவ்யூ பண்ணோம். அப்ப நாங்க ஒரு சோதனை வார நேரத்துல நாங்க இருந்து we must peruse the word. கவனமாக எங்கள் ஆவியானவர் போட்ட இந்த லோகோஸை நாங்க கவனமா பார்க்கிற நேரத்துல, இது பாருங்க, இப்ப இயேசு என்ன செய்தார், இயேசு வளரைக்கு எல்லாம் எவ்வளவோ லோகோஸை டிபாசிட் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவர்கிட்ட பைபிள் அக்கவுண்ட்ல கணக்கு இருந்தது. அதுலதான் 12 வயசுல வேதபாரகர் பரிசேயரோட இருந்து அவர் அந்த நேரத்துல அவர் லோகோஸை பார்த்து கொண்டு இருக்கேக்க வந்த ஒரு லோகோஸ். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுல அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில இருந்து வந்து அவர்களுக்கு நடந்த ஒன்றை மோசே எழுதியிருக்கிறார். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, இது இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்படுது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இப்ப மண்ணு ஒன்று அவங்களுக்கு முதல் தெரியாது,
அவங்களுக்கான வந்தோன்னா பசி இருந்தது. அப்போ மோசையோட போய் குழம்புறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன மாதிரி அவர் தண்ட வார்த்தையினால நீ பிழைப்பாய். அப்ப அந்த லோகோஸ்ல அவர் போய் நிற்கிறார். அப்ப நாங்களும் அன்பானவர்களே சோதனைகளின் மத்தியில் முதலாவது எங்கட பைபிள்ல டிபாசிட்ட போடும். இப்படி போடுற நேரம் ஆவியானவர் என்ன செய்யறா, இங்கால ரேமா ஒரு தேவையில இப்ப இவருக்கு இது இங்க வருது, வாகமம் 8:3 ரேமாவாக வருது. இப்ப நாங்களும் இதைத்தான் செய்யும். இருக்கிற சோதனைகள்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தில இருந்து ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறேன் ரெண்டுட்டு அந்த டிபாசிட் கூடாக நீங்கள் போய்கொண்டிருக்கிற நேரம் அதுல ஒரு வசனம் அப்படி ரேமாவாக வரும். அப்ப அடுத்ததான் என்ன, ரிசீவ் த வேர்ட். அந்த ரேமா வார நேரம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். இட்ஸ் அ டைம்லி வேர்ட் ஃப்ரம் காட். உங்களோட பிரச்சனைக்கு என்ன செய்கிறார், அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி இதைத்தான் இந்தான் அந்த ஸ்டெம் செல் அவர் எடுத்து உங்களுக்கு தாரார். அதை யூ மஸ்ட் ரிசீவ் இட். அப்ப நாங்க பல வேளைகள்ல எப்படி கடவுளோட சத்தத்தை கேட்கிறேன்னு புலம்பி போறோம். அது நீங்க உங்களுக்குள்ள போட்டு வச்ச லோகோஸ்ல இருந்து வாரது தான் பெஸ்ட், அட்லீஸ்ட் ஆரம்பத்துக்கு. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இன்டர்னலைஸ் த வேர்ட். அப்ப உங்களோட தலையில இருந்து அது லோகோஸ் எல்லாம் பைபிள் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கு. ஒரு சோதனையின் மத்தியில உங்களுக்கு ரேமா வருது, இருதயத்துல ரேமா வருது. அங்க இருந்தால்தான் அங்க கணக்கு இருந்தது, தேவையானது வருது. பிறகு என்ன செய்யணும் இருந்தா, யூ மஸ்ட் இன்டர்னலைஸ் த வேர்ட். அதுல தியானம் செய்யும், மெடிடேட் பண்ணணும். அப்படி செய்யக்க இங்க இருந்து இங்க வந்தது இப்ப இங்க இருந்து இந்த ஆவிக்குள்ள போகும். அதுல தானே அந்த அரண்கள், அழுக்குகள், பசிகள், தாகங்கள் எல்லாம் இருந்து என்ன பாவம் செய்ய பண்ண. அதுக்குள்ள போயக்க பிறகு என்ன செய்வீங்க, யூ கன்ஃபெஸ் த வேர்ட். கன்ஃபெஸ் என்றதுக்குரிய கிரேக்க வார்த்தை ஹோமோலோகியோ. ஹோமோண்டா சேம், லோகியோண்டா சொல்றது. அப்ப ஆண்டவர் சொல்லுறத நாங்க அறிக்கை செய்யும். அப்ப இங்க இருந்து இங்க இங்க இருந்து ஆவிக்குள்ள போய் இப்ப ஆவிக்குள்ள இருந்து வாயால வலிக்கிடும். அப்ப ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை பற்றி எப்படி கதைக்கிறாருன்றேக்கு எங்களுக்கு தெரியும், இவருக்கு உண்மையா ரேமா வந்துதா, இவர் அதை இன்டர்னலைஸ் பண்ணி இருக்கிறாரா, அதை கன்ஃபெஸ் பண்றாரா. வேறங்க இயேசு அவர் பிரதி உத்தரமாகும், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அந்த லோகோஸா அவர் இப்ப அறிக்கை செய்யறார். அது லோகோஸாக இருந்து ரேமாக அவட்ட ஆவிக்குள்ள போய் இப்ப வாயால. அன்பானவர், இப்படி நாங்க செய்யாட்டி எங்கட வாயால என்ன வரும், அந்த மோரல் ஃபீல் தான் வரும். ஐயோ எனக்கு சோதனை மேல் சோதனை, ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரோன்னு தெரியா, எனக்கு நான் என்ன பிழை செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், நான் எனக்கு இந்த வருத்தம் மாறதுக்கு. அதெல்லாம் நீங்க பிழையான காரியத்தை அறிக்கை செய்கிறீங்க. அடுத்ததை பார்த்தீங்களா இருந்தா, யூ மஸ்ட் என்டியூர் த வேர்ட். அந்த பிரைஸ்ல இங்க இருந்து இங்க இங்க இருந்து ஆவியில போய் ஆவியில இருந்து வாயால ஆனா நீங்க இன்னும் என்டியூர், நீங்க அந்த சுரங்கத்தால போய் முடியும். அதான் அந்த ஹூப்பம் வேணும். அவரோட அந்த உறவுல அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் என்ன கைவிட மாட்டார், அவரை நான் பின்பற்ற போறேன் என்று நீங்க என்டியோ பண்ணணும். இப்ப இயேசுவும் என்ன செய்தார், அந்த ஒரு சோதனை மாத்திரம் இல்லை விட்டானா சாத்தான், அதுக்கு பிறகு இன்னொரு சோதனையை கொண்டாங்க, இன்னொரு சோதனையை கொண்டாங்க. அப்ப கடைசியில இயேசுவுக்கு ஞானம் பிறந்தது. ஓஹோஹோ, இது சும்மா எந்த சிந்தனை இல்லை, எந்த சிந்தனைக்கு பின்னால சாத்தான் என்ன பாவத்துல விழுத்த பார்க்கிறான். அது வந்தோன்னு அவர் என்ன சொன்னார், அப்பொழுது இயேசு 3வது சோதனைக்கு பிறகு அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா அவன் சொல்றான், என்ன பணிஞ்சு கொள்ளும், நான் இந்த
ராஜ்யங்கள் எல்லாத்தையும் உமக்கு தாரேன், நீரேன் தேவையில்லாம போய் ரத்தம் சிந்தி இதெல்லாம் தேவையில்லை, நான் தாரேன். உண்மையா அவனுக்கா சொந்தமா இருந்தது? அவனுக்கு தான் சொந்தமா இருந்தது. ஆதாமுக்கு கொடுத்தது ஆதாம் இழந்து சாத்தான்ட்ட இருந்தது. அப்ப ஆனா இயேசு சொன்னா, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப இம்மசென்டியோ பொறுமை, அந்த ஹூப்பமேனோ. அப்ப என்ன நடந்து? அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். பார்த்தாங்க, இந்த ஆளை விழுத்தே இல்லாது. உடனே எப்ப இவர் அந்த பொறுமையாக இருந்து சுரங்கத்தால முடிவுல வரைக்க, உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவர் அடுத்த ஸ்டார் எடுக்கிறார். அப்ப அன்பானவர்களே, நாங்களும் இப்படி இந்த முடிவு வரும் மட்டும் ஆண்டவர் தந்த வார்த்தையை அறிக்கை செய்யும். அப்ப இப்ப நான் ஒரு சிரக்யூஸ் எக்ஸாம்பிள சொல்றேன். அது ஃபிட்டோடையும் கனெக்டடா இருக்கு. 2010 நாங்க சிரக்யூஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ஆராதனை நடத்தின வேளையில ஒரு ரேமா வேர்ட் வந்தது எனக்கு. அந்த நேரம் சரியான இருள். அந்த கேம்பஸ் என்றாலே கடவுள் என்றெல்லாம் ஒரு பேராசிரியர் கதைக்கிறது ஒரு முட்டாள்தனம் மாதிரி அவங்க கருதுறது. நீங்க என்ன கருதுறோ, நான் இயேசுவின் சீடன், ரைட்? அவருக்காகத்தான் இந்த கேம்பஸ்ல வேலை செய்கிறேன். ஆனா சரியான இருள். எங்களுக்கு ஒரு 20 வருஷமாக எங்களுக்கு ஒரு பெரிய டோம் ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்களா இருந்தா 50,000 பேர் இருக்கிற டோம் சிரக்கீஸ் யூனிவர்சிட்டி. இதுல இப்ப 34,616 பேர் ஒரு கேம் பார்த்துட்டு இருக்கிறேன். இதுல எல்லாம் 96ல ப்ரொமிஸ் கீப்பர்ஸ் என்று சொல்லி ஒரு 35,000 பேர் வந்து ஒரு பெரிய ஒரு ரிவைவல் மீட்டிங் நடந்தது. அதுக்கு பிறகு வந்த சான்சலர், இல்லை இவங்களெல்லாம் பைத்தியாரங்கள், இந்த டோம் எல்லாம் இந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிஸுக்கு கொடுக்கப்படாது. அதுக்கு பிறகு அவ சரியான எதிர்ப்பு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்ற 10 வருஷமே நீ ஜபி. 2010 இருந்து 2020 விஷனோட நீ ஜபி. அப்போ இதெல்லாம் உடைஞ்சு ரிவைவல் சிரக்யூஸ் யூனிவர்சிட்டிக்கு வரும். அது கூடாக அமெரிக்காவில் இருக்கிற மற்ற கேம்பஸஸுக்கு போகும். அது எனக்கு வந்த ரேமா. அப்போ அதை நான் அப்படியே இன்டர்னலைஸ் பண்ணி, ஐயோ இது எனக்கு வேலைக்கு பிரச்சனை வருமா? இல்லை, ஆண்டவர் அதான் சொன்னவர். நாங்கள் தொடர்ந்து ஜபிச்சோம். சில வேளையில் 2 பேர் தான் இருந்து ஜபிப்போம், சில வேளையில் 25 பேர் இருந்து ஜபிப்போம் எங்களோட வீட்டை இருந்த பிள்ளைகளோட. அப்போ நாங்கள் இன்டர்னலைஸ் தட் வேர்ட். பிறகு அறிக்கை செய்ய தொடங்கினோம். 2020 ரிவைவல் வரும். அப்போ அது இந்த சிரக்யூஸே நம்ப தொடங்கிட்டு. அப்போ அதுல 2016 ஆண்டவர் அற்புதமாக இந்த டோம்ல நாங்க வர்ஷிப் த கிங் என்று சொல்லி 20 வருஷமே திறப்படா இருந்த டோம். அதுக்கு முதல் என்ன நடந்தேன்டா, அந்த அந்த சான்சலர் எல்லாம் மூடி வச்ச சான்சலர் இருந்தா கூட ரிசைன் பண்ணிட்டு போட்டா. பிறகு வந்து நாங்க ப்ரே பண்ற கடவுளே, உமக்கு ஒரு கிறிஸ்தவ சான்சலரை கொண்டாருமென்று எங்களுக்கு கேட்கறதே நடைமுறையில சாத்தியம் இல்லை. நாங்கள் சொன்னோம் ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு ஆள் வரோம், ஆனா ஒரு கிறிஸ்டியன் சான்சலர் வந்தார். அப்ப அவர் அதுக்கு பிறகு இதை ஓப்பன் அப் பண்ணி 2016 நாங்க ஒரு 3000 பேருக்கு மேல சிரக்யூஸ் நகரத்தில் இருந்த 40-50 சர்ச்சஸ், கேம்பஸில் இருந்த 15 குரூப்ஸ் எல்லாம் வந்து இது நடந்தது. அப்போ நாங்கள் தொடர்ந்து இப்போ 17, 18, 19 வந்துட்டு நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஒரு ரிவைவல் வரப்போகுது. கனகாரியங்கள் நடந்தது. ஒரு ஃபெலோஷிப் ஆஃப் கிறிஸ்டியன் அத்லீட்ஸ் என்ன அவங்க ஸ்போர்ட்ஸை கும்பிடுற ஒரு சமுதாயம். அதுக்குள்ள ஒரு குரூப் வந்து அவங்க சரியான ஆக்டிவாக வந்தாங்க. ஃபுட்பால் பிளேயர்ஸ், பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாம் பைபிள் ஸ்டடீஸ் எல்லாம் போய் பிறகு எத்தனையோ டீன்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸாக வந்தாங்க, கிறிஸ்டியன் டீன்ஸ் வந்தாங்க. இப்போ நாங்களும் எல்லாம் அந்த 2020 ரிவைவல். ஆனால் 2020 வந்த நேரம் கோவிட் வந்து கேம்பஸ் லாக்டவுன். ஆண்டவரே என்ன நடந்தது? இந்த நகரமே நம்பிச்சுது,
ரைட். நாங்கள் இப்படி ஓடிட்டு கோவிட் வந்துட்டுதே. அப்ப அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும்? அங்க இயேசு 3 சோதனைகளுக்கும் பொறுமையா இருந்த மாதிரி நாங்களும், ஆண்டவரே என்ன நடக்குது? அப்ப ரேமா வேர்ட் திரும்பி வந்தது. ஆண்டவர் சொன்னார், அலெக்ஸ், கேம்பஸுகள்ல ரிவைவல் நடக்கிறதுக்கு முதல் சபை தான் என்ற பிள்ளைகள், அதான் என்ற குடும்பம். ஆனா அன்றைக்கு என்ற குடும்பம் எல்லாம் காஞ்சு போய் இருக்குது. அது விசுவாசிகளால தான் நிறைஞ்சிருக்குது, சீசர்கள் இல்லை. எங்களோட சபைகள் எல்லாத்திலையும் எழுப்புதல் வருமாயிருந்தா ஒரு தேசமே எழும்பும். அப்போ அந்த நேரத்துல தான் கோவிட் வந்து நாங்கள் ஒரு வெபினார் ஒன்று தொடங்கி, அதுக்கு பிறகு இந்த மாதிரி இலங்கை பாஸ்டர்ஸும் டாஸ்பரா தமிழ்ஸும் எல்லாம் நாங்கள் கூட தொடங்கினோம். அப்போ அவர் சொன்னார், இங்க பார், நீ பார்க்கிறதானே, ஏற்கனவே நான் என்ன செய்து விட்டு இருக்கிறேன். உண்ட ஊர் பாஸ்டர்ஸே கொண்டு வந்து ஃபிட்டில் வராங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட்லாம் அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு உதவி செய்தது. அப்ப பொதுவாக என்ன நடந்து கொண்டிருந்ததா இருந்தா, போதகர்மார் தங்கள் மந்தைகளை பொத்தி பிடிச்சு கொண்டு இருக்கிறதால காசுள்ளவங்கள் உதவி செய்யணும் என்று விரும்புறவங்களும் சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க பரலோராஜ்யத்தை குறித்து சிந்திக்காம தண்ட சபையை என்று மந்தைகளை பிடிச்சு வச்சு கொண்டிருக்காங்க. இது வேண்டாம், பிச்சை வேண்டாம், நான் எப்படி நாங்கள் வந்து ஒரு சபையை ஷார்ட் சர்க்கிட் பண்ணி போய் காரியங்களை செய்யணும். ஆண்டவர் சொன்னார், அது எனக்கு பிரியமான காரியம் இல்லை. நீ வந்து இந்த பாஸ்டர்ஸை, அதுல இருக்கிற விசுவாசிகளை சீசர்கள் ஆக்குறதுக்கு பாஸ்டர்ஸு கூட உதவி செய். பாஸ்டர்ஸை வளர்த்து விடு. அவங்கள் வேத அறிவு குறைவா இருக்கிறவங்களை உனக்கு அந்த தாளந்த தந்திருக்கிறோம், வளர்த்து விடு. அப்ப பாருங்க, அதால நாங்க போயிருக்க தண்டைங்க நீங்க பார்த்தா அப்படியே ஃபிட், என்னென்று இப்படி ஃபிட், இவ்வளவு 5வது வருஷத்துக்கு வந்துட்டு இவ்வளவு, அது நான் இல்லையே ஐயா. அவருடைய அந்த ரேமா வேர்டை கேட்டு அதை அறிக்கை செய்து பொறுமையோட, இப்ப நாங்க என்டியோ த வேர்ட். எதிர்ப்புகள் வரும், சில பாஸ்டர்ஸுக்கு பிடிக்காது, எல்லாரும் ஒரு என்ன உதவி எடுக்கலாம் என்று வருவினம். பிறகு சில பேர் காயப்பட்டு விட்டுட்டு போயினோம். சொன்னா நீ நீ பொறுமையாயிரு, அதான் நாங்க கோ குரூப் செய்யுது. நாங்க சொல்றோம் இல்லை, இது பாஸ்டர் அலெக்ஸின் ஊழியம் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரிய ஊழியம். இப்போ இப்படி செய்ய காண்பானவர்களே, நாங்கள் அது எங்கட தேசத்துக்கு ஊழியம் செய்யணும்ன்றதான் எங்களுக்கு விருப்பமாக இருந்தது. சரியா? ஸோ பிரைஸ் த லார்ட். இதான் பிரைஸ் த வேர்ட், ஈஸி டு ரிமெம்பர். இப்போ நீங்களும் இந்த முறை இதுக்கு பதில் போடுற நேரம், நீங்க உங்களோட ஒரு பிரச்சனையை எடுத்து, இயேசுவுக்கு பசியா இருந்த நேரம் சோதிச்ச மாதிரி உங்களுக்கு எங்க ஒரு சோதனை, பெரிய சோதனையா இருக்கு, குடும்பத்திலேயா, உங்களோட சுகத்திலேயா, உங்களோட சபையிலேயா, அதுல இருந்து யூ பெருஸ் த வேர்ட். அந்த பைபிள் அக்கவுண்ட்ல போய் நீங்க பாருங்க, அதுல எந்த, நீங்க எத்தனையோ போட்டு வச்சிருக்கிறீங்க தானே, அதுல இருந்து ஆவியானவர் என்ன பேசுறார், அதை நீங்க இன்டர்னலைஸ் பண்ணி கன்ஃபெஸ் பண்ணுங்க. முக்கியமாக ரீஜனல் மீட்டிங்ஸ் நடக்கிற நேரம், எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, இந்த முறையான செய்தி கூடாக ஆண்டவர் இந்த லோகோஸை எனக்கு ரேமாவை தந்திருக்கிறார், அதை நான் அறிக்கை செய்கிறேன். இப்ப நான் சொல்றேன், இலங்கையில கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சபைகள் ஃபிட்டு கூடாக ஒழுப்பப்படும். உங்களை வளர்க்கிறதுக்காக எங்களை அனுப்பி இருக்கிறார். இன்னொரு சபையையோ இன்னொரு ஆதீனத்தையோ கட்டுறதுக்கு இல்லை, உங்களை தூக்கி விட. அது கூடாக ரிவைவல் வரும். நாங்க மாத்திரம் இல்லை ரிவைவலுக்கு, அது டிஎம்சியை பாவிக்கிறார். என்ன எங்கட பேர் மறக்குது, இவர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் அப்படி நாங்கள் அவையனோட கைகோத்து பரலோராட்சியத்தை கட்டுறோம். அப்போ இன்னும் இன்னும் நாங்கள் பார்ப்போம், நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம். என்ன சோதனையை சாய்க்கிறோம். நடுவில் வரும்
ஒவ்வொருத்தர் கல்லறிவாங்க, அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. நாங்கள் கசப்பெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வதிச்சு விட்டுட்டு போறவர்களையும் ஆசீர்வதிச்சு எப்பயும் கதவுகள் திறந்திருக்கும். சரியா? பிரைஸ் தி லார்ட். ஸோ பிதாவே, இந்த போதர்மாரை ஆசீர்வதிக்கிறேன், பிற்குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி கூடாக பிதாவே, சோதனைகளின் மத்தியில் உம்முடைய சத்தத்தை கேட்டு அது பேங்க் அக்கவுண்டில் இருந்து இருதயத்துக்கு வந்து இருதயத்தில் இருந்து ஆவிக்குள் போய் அதில் இருந்து வாயினால் அறிக்கை செய்து அதை தொடர்ந்து அந்த சுரங்கத்தால் போகும் பொழுது பிதாவே, ஃபிட் பாஸ்டர்ஸ், 2 ஸ்டார் ஜெனரல்ஸா இருப்பவர்கள் 3 ஸ்டார் ஜெனரல்ஸ், 3 ஸ்டார்ல இருக்கிறவர்கள் 4 ஸ்டார் 5 ஸ்டார்ஸாக வந்து கடைசியில பிதாவே, நாங்களும் அப்போஸ்தலர் ஜேம்ஸ் போல நாங்களும் சொல்லுவோம், 5 ஸ்டார் வந்ததுனால நான் அவருடைய அடிமை, விரும்பி என்னை ஆண்டவருக்கு அடிமையாக கொடுத்திருக்கிறேன், அவர் சித்தம் செய்வதே என் உள்ளத்தின் வாஞ்சை. பிதாவே, எங்களை உம்முடைய பாதத்தண்டை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும், எங்களை ஒழுக்கும். நமது தேசத்துக்காக நீர் எங்களை பாவியம் சுவாமி, தேசத்தின் விடுதலைக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். So praise the Lord.